ஒருத்தர் மனசுல நிம்மதி இல்லாம உட்கார்ந்திருந்தார். என்ன சார் விஷயம் அப்படின்னு விசாரிச்சேன். அகலக்கால் வச்சுட்டேன், அதுதான் அவதிப்படுறேன்னார். விவரமா சொல்லுங்கன்னு. வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சேன், வேலை பாதியிலேயே நிக்குது, கையில பணம் இல்லை அப்படின்னார். இது மாதிரி ஆசாமிகள் பல பேரை நீங்க பார்த்திருக்கலாம். இவங்கெல்லாம் சுலபமா மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. மன உளைச்சல், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோமே, அதுக்கு அடிப்படையான சில காரணங்கள் உண்டு. அதாவது மிகையாக திட்டமிடுதல் அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான காரணம். நடைமுறை சாத்தியம் என்னங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு எந்த திட்டத்தையும் தீட்டணும், அப்பதான் அது சரியா வரும். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் பல்வேறு செயல்களில் ஈடுபடுறது. தொலைபேசியில பேசிக்கிட்டே கையில் இருக்கிற கடிதத்தை படிச்சுக்கிட்டே எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவருக்கும் அப்பப்போ பதில் சொல்லிக்கிட்டு மனசுல பல்வேறு சிந்தனைகளை அப்படியே ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுவும் மன அழுத்தத்தை உண்டாக்குது. மூணாவது காரணம், எதிலேயும் வெற்றி மட்டும் எதிர்பார்க்கிற ஒருதலை பட்சமான ஆர்வம். நாம தொட்டதெல்லாம் வெற்றியாவே முடியணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்க ஏதாவது ஒண்ணுல தோல்வியை கண்டா தோண்டு போயிடுறாங்க. எப்படியும் முடியலாம்ங்கிற எண்ணம் ஏற்கனவே நமக்குள்ள இருந்துட்டுதுன்னா அந்த அவஸ்தை வராது. அதனால அதுவும் நம்ம வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு குணம். மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு இன்னொரு காரணம், எதையும் வேகமா செஞ்சுடணும் அப்படிங்கிற துடிப்பு. அந்த துடிப்பே மனசை அழுத்த ஆரம்பிச்சிடும். எந்த ஒரு காரியத்திலையும் தாமதமோ இடையூறோ ஏற்பட்டா அதை பொறுத்துக்கிற மனப்போக்கம் வேணும். அது இல்லாதவங்க அழுத்தத்துக்கு ஆளாயிடுறாங்க. சில பேர் வேலைன்னு எந்த நேரம் பார்த்தாலும் வேலையே கதின்னு கிடப்பாங்க. பொழுதுபோக்குக்கோ உடற்பயிற்சிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்க அல்லது நண்பர்கள் கூட கலந்துரையாடவோ கொஞ்சம் கூட நேரம் ஒதுக்க மாட்டாங்க. இந்த சுபாவம் மன அழுத்தத்தை உண்டு பண்ணும். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து விடுபடுறது எப்படின்னு யோசிக்கணும். வல்லுநர்கள் இது தொடர்பா சில யோசனைகளை சொல்லி வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, வாழ்க்கைங்கிறது பிரச்சனைகளால பின்னப்பட்ட ஒன்று. அது எப்பவுமே முடிவடையாத ஒரு தொடர்கதை அப்படிங்கறத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். ஒரே நேரத்துல ஒரு காரியத்துல மட்டுமே நாம கவனம் செலுத்தணும். அடுத்தவங்க காரியத்துல தலையிடக்கூடாது. எதையும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மை நாமே கேட்டுக்க வேண்டிய கேள்வி 2. 1, நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமானதா? 2வது, நான் சொல்றத அவங்க கேட்கறதுக்கு ஆசைப்படுறாங்களா? நான் பேசுறதுக்கு அது சரியான நேரம் தானா? இதை யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எதையும் பேச ஆரம்பிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வளைந்து போகிற சுபாவத்தை வளர்த்துக்கணும். நம்ம நேரம் விலை மதிப்பு இல்லாதது, அதை வீணாக்கக்கூடாது. சிரிக்க தெரியலனாலும் பரவாயில்ல, முகத்துல கொஞ்சம் புன்முறுவலாவது காட்டணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க ஏதாவது செஞ்சா உடனே நன்றி சொல்ல மறக்கப்படாது. தினமும் கொஞ்ச நேரத்தை தனிமையில செலவு பண்ணணும். மன உளைச்சல் இருந்து விடுபடுறதுக்கு 3 முக்கிய வழிகள் சொல்றாங்க. அதை சுருக்கமா ரெட் அப்படின்னு சொல்றாங்க. RED ஆங்கில எழுத்துல. அந்த முதல் எழுத்து R, அது என்னன்னா ரிலாக்ஸேஷன், அதாவது இடை ஓய்வு. 2வது E எக்ஸர்சைஸ், உடற்பயிற்சி. 3வது டயட், திட்டமிட்ட உணவு முறை. அதனால தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் இந்த இடை ஓய்வுக்கு வழிகள். எந்த வேலையையும் தொடர்ந்து செய்யக்கூடாது. எல்லார்கிட்டையும் கலகலப்பா பழகணும். மாசத்துக்கு ஒரு நாளாவது குடும்பத்தோடு வெளியில போயிட்டு வரணும். சுலபமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். உடற்பயிற்சிங்கிறது நமக்காக நாம செய்கிற ஒரு நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா. அளவோட சாப்பிடணும், மெதுவா சாப்பிடணும். இதெல்லாம் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டா மகிழ்ச்சியா வாழலாம். சில பேர் சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறது உண்டு. ஒரு குண்டு ஆசாமி சாப்பிட உட்கார்ந்தார். முதல்ல ஒரு மாத்திரை சாப்பிட்டார். எதுக்குன்னு கேட்டோம். பசி எடுக்கிறதுக்குன்னார். சாப்பிட்டு முடிச்சார். பிறகு மறுபடியும் ஒரு மாத்திரை சாப்பிட்டார். இது எதுக்குன்னு கேட்டோம். சாப்பிட்டது ஜீரணமாகறதுக்கு அப்படின்னார். ஒரு நீதிமன்றம், அங்க ஒரு கொலை வழக்கு சம்பந்தமா விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கறிஞர் ரொம்ப தீவிரமா வாதாடிட்டு இருக்கிறார். தன்னுடைய கட்சிக்காரர் நிரபராதிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அவர் சார்பா வாதாடுறதுக்கே ஒத்துக்கிட்டார். அப்படி அவர் மும்முரமா வாதாடிக்கிட்டு இருக்கிற சமயத்துல அவசரமா தந்தி ஒண்ணு சேர்ந்தது. அதை வாங்கி படிச்சு பார்த்தார். அதுக்கப்புறம் அதை மடிச்சு தன்னுடைய கோட்டு பையில வச்சுக்கிட்டு தொடர்ந்து வாதாட ஆரம்பிச்சிட்டார். பேசி முடிச்சாரு. அதுக்கப்புறம் அங்க கோர்ட்ல இருந்த சக வக்கீல்கள் அவர்கிட்ட வந்தாங்க. தந்தி ஒண்ணு என்ன விஷயம் அப்படின்னு விசாரிச்சாங்களாம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார்,
ஊரில் சிகிச்சைக்காக போயிருந்த என்னுடைய மனைவி இறந்து போனதா தந்தி வந்திருக்குது அப்படின்னாராம். மற்ற வக்கீல்களுக்கு அதிர்ச்சி. என்னங்க இது, மனைவி இறந்ததை விட கேஸு முக்கியமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இறந்து போன என் மனைவி மறுபடியும் திரும்பி வர போறதில்ல. ஆனால் என்னுடைய கட்சிக்காரர் ஒரு கொலை வழக்கில் மாட்டிக்கிட்டார். அவரும் நிரபராதி. அவர் உசுரை நான் காப்பாற்ற வேணாமா? இதுதான் என்னுடைய கடமை அப்படின்னாராம். இப்படி இவர் சொன்னதும் எல்லாரும் அப்படியே திகைச்சு போய் நின்றுட்டாங்களாம். சரி, கடமைக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? அவர் தான் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல். குஜராத் மாநிலத்தில் 1875 அக்டோபர் 31 அன்றைக்கு ஜாவேரி பாய் அப்படிங்கிறவருக்கு 4வது பிள்ளையா அவர் பிறந்தாராம். இந்த ஜாவேரி பாய் யார் தெரியுமா? ஜான்சி ராணி லட்சுமி பாய் போர் படையில் ஒரு வீரரா பணிபுரிஞ்சவர். இளம் வயசுல வல்லபாய் பட்டேல் ரொம்ப சிரமப்பட்டு படிச்சிருக்கார். விடாமுயற்சி வெற்றியை கொடுத்தது. கல்லூரியிலையும் காலடி வச்சார். அதுக்கப்புறம் வக்கீல் பட்டத்தையும் வாங்கினார். பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துகிட்டு இருந்த சமயம் குஜராத்தை சேர்ந்த பர்டோலி தாலுகாவில் விவசாயிகள் மேலே அரசாங்கம் திடீர்னு நில வரியை வசதி விட்டுதான். ஏழை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் வரி செலுத்தாத விவசாயிகளின் நிலங்களை எல்லாம் ஜப்தி செஞ்சுதான். அரசாங்கத்தை எதிர்க்கிறவங்களையெல்லாம் கைது பண்ணி சிறையில் அடைச்சுட்டாங்களாம். சில பேர் வீடு வாசல் ஆடு மாட்டையெல்லாம் விற்று கூட வரி கட்ட வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. வழக்கறிஞர் வல்லபாய் பட்டேல் நில வரியை உடனே ரத்து பண்ணணும் அப்படின்னு பம்பாய் கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். எந்த பலனும் இல்லை. உடனே எல்லா விவசாயிகளையும் அணி திரட்டினார். அதுக்கு தானே தலைமை தாங்கினார். சத்தியாகிரகம் நடத்தினார். அந்த பகுதியில் எந்த வேலையும் நடக்கலை. வேற வழி இல்லை. ஆட்சியாளர்கள் உடனே வரியை ரத்து பண்ணாங்க. சிறையில் இருந்தவங்களெல்லாம் வெளில விட்டாங்க. 1928 ஆகஸ்ட் 6 சர்க்காருக்கும் விவசாயிகளுக்கும் இடையில ஒரு உடன்பாடு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் நிலைமை சரியா போச்சான். வல்லபாய் பட்டேலின் பொது சேவையை பாராட்டின பொதுமக்கள் அவருக்கு சர்தார் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்களாம். சர்தார்னா தலைவர் அல்லது தளபதினு அர்த்தம். இரும்பு மனிதர்னு இவருக்கு பேர். இருந்தாலும் நகைச்சுவை உணர்வும் இவருக்கு நிறைய உண்டு. ஒரு தடவை ஒரு பத்திரிகை நிருபர் வந்திருக்கார். சர்தார் பட்டேல் கிட்ட அவருக்கு பிடிச்ச பண்பாடு கலாச்சாரம் எது அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. அதனால அவரை பார்த்து கேட்டாராம், ஏங்க உங்களுக்கு பிடிச்ச கல்ச்சர் எது அப்படின்னு கேட்டிருக்காரு. இதுக்கு சர்தார் பட்டேல் சொன்ன பதில் என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச கல்ச்சர் அக்ரிகல்ச்சர் அப்படின்னாராம். கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரை புத்தியை தீட்டுறது? கத்தியை தீட்டுன்னு சொன்னா ஒரு கருங்கல்ல கத்தியை தேய்க்கலாம். புத்தியை தீட்டுன்னு சொன்னா எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா. அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்வியை சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானான். ஐயா, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிர்ந்து பார்த்துருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்றேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான். அதோ பாரு, ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிவிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரை, இங்கேருந்து அதோ தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிர்ந்து பார்த்தார். ஆனால் பதில் எதுவும் சொல்லலை. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான். என்னங்க, நான் கேட்கறது உங்க காதில் விழுதா? அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லல. உடனே அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிக்கிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியா தெரிகிறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்ச தூரம் நடந்திருப்பான். இப்ப அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாடினார். இவனுக்கு ஒன்றும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான். அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி, இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சான். பிறகு அவர்கிட்டே கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை, இதே பதில அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, என்ன திரும்பி போன்னு சொல்லிவிட்டு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு
அதுக்கப்புறம் இப்படி சொல்றீங்களே இது நியாயமா அப்படின்னா பெரியவர் சிரிச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்பா நீ எவ்வளவு வேகமா நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால சொல்ல முடியும்? அதனால தான் உன்னை கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம், அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் தலை குனிந்தான். அப்படியே திரும்பி சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்ப சொல்றார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறவங்க எல்லாம் வாழ்க்கையில அறிவாளி ஆறாங்க, தீட்டாதவங்க கோமாளி ஆறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது. நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்தில் மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோட வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கேருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போகிறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேற ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்து வீட்டில் ஒரு முழு பைத்தியம் இருக்கு, அதோட வயசு 40, அப்படின்னா உன் வயசு 20 தான் இருக்கணும் அப்படின்னார். அரை பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால வாழ்க்கையில அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது நிச்சயம். ஒரு ஆள் அசையாம கிடக்கிறார், அவர் இருக்காரா போயிட்டாராங்கிறத எப்படி முடிவு பண்றோம்? அவர் மூக்குக்கு முன்னாடி புறங்கையை வச்சு பாக்குறோம், மூச்சு வருதா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. மூச்சுங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். சுவாசம் இல்லைன்னா எதுவுமே இல்லை. நம்ம பூமி இருக்க அது கூட சுவாசிக்குதுங்கிறத சோவியத் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பூமிக்கு மேல இருக்கிற மண் அடுக்குல காற்றுல உள்ள ஆக்சிஜன் ஆக்சிகரணம் அடையுது அப்படின்னு தான் இதுவரைக்கும் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னா, அந்த ஆக்சிஜன் பூமிக்குள்ள 1 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் ஊடுருவி போகுதான். பூமிக்குள்ள 2 பக்கமும் பல கிலோமீட்டர் வரைக்கும் பரவுதான். பூமிக்குள்ள இருக்கிற நீர்நிலை அடுக்குகள் தான் நுரையீரல் செய்யற வேலையை செய்யுதான். நம்ம உடம்புல நுரையீரல் இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. ஒரு மரத்தை தலைகீழா தொங்க போட்டா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் இதுவும், நுரையீரலும் அப்படித்தான் இருக்கும். வலது பக்கம் ஒண்ணு, இடது பக்கம் ஒண்ணு. வலது பக்கம் நுரையீரல் கொஞ்சம் பெருசா இருக்கும், நுட்பமான நரம்பு குழாய்கள் அதுல இருக்கும். கோடிக்கணக்கான நுண்ணிய குழாய்களை வச்சுக்கிட்டு தான் அது வேலை செய்யுது. 25 கோடி குழாய்கள் இருக்கும். அதை அப்படியே முழுசா பிரிச்சு பரப்புனா ஒரு டென்னிஸ் கோர்ட்ல பாதி பரப்பளவு இருக்குமா. நுரையீரல் நிறம் கருஞ்சிவப்பு தான். புகை அதிகமா உள்ள போச்சுன்னா அது கருப்பாயிடுது. காத்துல உள்ள பிராணவாயுவை இது இழுத்து எடுத்துக்கிட்டு ரத்தத்தை சுத்தப்படுத்துற முக்கியமான வேலையை இது செய்யுது. அசுத்த காத்தை வெளியில அனுப்பி வச்சிருது. ஒருத்தர் வேகமா ஓடி வர்றார், அவருக்கு மூச்சு இறைக்கும். பயங்கரமா எதையாவது பார்த்து விடுறார், உடனே மூர்ச்சி ஆயிடுவார். இது மாதிரி சமயங்கள்ல வேற எந்த தூண்டுதலும் இல்லாம நுரையீரல் தானாவே இயங்கும். இப்படி ஒரு அவசியம் ஏற்படுறப்போ இயக்கத்தை தூண்டி விடுற முக்கியமான இணைப்பு மூளைக்கு கீழே முதுகு எலும்புக்கு மேற்பகுதியில் இருக்குது. அது உடனே சுவாசத்துக்கு அவசர உதவியை கொடுக்குது. இப்ப ஒருத்தர் பேசாம உட்கார்ந்துருக்கார். இந்த சமயத்துல அவருக்கு 1 பங்கு காத்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எழுந்திருச்சு நடக்கும் பொழுது 1.5 மடங்கு தேவைப்படும். ஓடினார்னா 3 மடங்கு தேவைப்படும். படுத்திருக்கிறப்ப அரை மடங்கு தான் தேவைப்படும். இதுக்கு நிமிஷத்துக்கு 16 தடவை மூச்சு விட்டாகணும். இப்படி சாதாரணமா உள்ள இழுக்கிற காத்து கொஞ்சம் தான் இருந்தாலும் இது மாதிரி 8 மடங்கு காத்தை உள்ள இழுத்து வச்சுக்கிற சாமர்த்தியம் நுரையீரலுக்கு இருக்குதான். தண்ணி, நுண்கிருமிகள், ரசாயன பொருள் இப்படி எது உள்ள போனாலும் நுரையீரல் சமாளிச்சுக்கும். 30 வருஷமா விடாத புகை பிடிக்கிறவர் தொடர்ந்து உள்ள அனுப்பி வைக்கிற புகையை கூட சமாளிக்குதுன்னா பாத்துங்களேன். உள்ள போற புகை நுட்பமான சுவாச முடிச்சுகளை அழிச்சு விடுது. கறி புகை அது மேல படிஞ்சு உபயோகம் இல்லாம பண்ணிவிடுது. ஆனாலும் தேவைக்கு அதிகமா 8 மடங்கு கூடுதலா சுவாச முடிச்சுகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனால சமாளிக்க முடியுது. சமாளிக்க முடியலன்னா சில சமயம் மூச்சு திணறும். அதை ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கிட்டு புகை பிடிக்கிற பழக்கத்தை விட்டுடணும். அதுதான் நல்லது. ஆனா அப்படி யாரு விடுறது? இணை பிரியாத 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். 2 பேரும் விடாம சிகரெட் குடிக்கிறவங்க. அதுல ஒருத்தன் செத்து போட்டான். இன்னொருத்தன் அதுக்கப்புறம் 2 சிகரெட்டா குடிக்க ஆரம்பிச்சானா. ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டிருக்காங்க. நான் 1 சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்ட் இருக்கானே செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானா.
இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனா அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வீதமா குடிச்சுக்கிட்டே இருந்தான். சிகரெட் பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்பவும் விட்டுட்டேன், இப்ப நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானும். இவங்கெல்லாம் எப்படி திருந்துறது? ஒரே ஒரு ஊர்ல ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு பிள்ளையாண்டான். அவனுக்கு ரொம்ப அக்கறையோட கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதும் மருமக பொண்ணு வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. அப்பாடா, என் கடமை முடிஞ்சது, இனிமே அக்கடான்னு எங்கேயாவது ஒரு மூலையில படுத்து கிடக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அந்த அம்மா. ஆனா நினைக்கிறபடி எங்க நடக்குது? அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பமாச்சு. மருமகள் குணம் சரியில்லை, ஒரு மாதிரி. அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுமே முதல் வேலையா மாமியாரை பார்த்து, அதுதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உங்களுக்கு என்ன வேலைங்க, புறப்பட வேண்டியது தானே, காசி ராமேஸ்வரம்னு எங்கேயாவது போங்க அப்படின்னுட்டு தான். மாமியார் பார்த்தாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. இந்த பாருமா, நீ இப்படி சொல்றதுக்கு முன்னாடியே வீட்டை விட்டு புறப்படணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். வீட்டை மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே கூட போறதுக்கு தயாரா இருக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்காக என் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்ன விஷயம்னு கேட்டது இந்த மருமக பொண்ணு. வேற ஒண்ணும் இல்ல, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேர புள்ள பிறந்து அதை என் கண்ணால பாத்துட்டேன்னா நான் எங்க வேணும்னாலும் போறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த மாமியார். மாமியார் இப்படி சொல்றதுலயே நியாயம் இருக்கிறதாக பட்டுது அந்த பொண்ணுக்கு. சரி, அப்படியே இருந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தது. கொஞ்ச காலத்துல ஒரு பேரன் பிறந்தான். அந்த அம்மாவும் பேரனை கண்ணால பாத்துட்டாங்க. சரி, பேரனை பார்த்தாச்சுல்ல, இனிமே புறப்பட வேண்டியது தானே அப்படின்னது மருமக பொண்ணு. மாமியார் பார்த்தாங்க, நீ சொல்றது சரிதாம்மா, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. என்னோட பேரன் உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிடுறத என் காது குளிர கேட்டுட்டு போயிடுறேனே அப்படின்னாங்களாம். சரி, அந்த ஆசையை நிறைவேறட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. பேரன் வளர்ந்தான், நடந்தான், பள்ளிக்கூடம் போனா, பெரியவனானா. மருமக பொண்ணு மறுபடியும் மாமியாரை விரட்ட ஆரம்பிச்சுட்டுது, இன்னும் புறப்புள்ளையான்னு. இதை பாருமா, இது வரைக்கும் இருந்துட்டேன். பேரனோட கல்யாணத்தையும் கண்ணால பார்த்தாதான் இந்த கட்டை வேகும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சாங்க. இதுவும் நியாயமான ஆசையாக தான் போட்டுது அப்படின்னு அது யோசிச்சிருக்கு அந்த பொண்ணு. சரின்னு அதுக்கும் ஒத்துக்கிட்டது. உடனே பேரனுடைய கல்யாணமும் முடிஞ்சது ஒரு வழியா. இனிமே ஒரு நொடி கூட இங்க இருக்கக்கூடாது, புறப்படுங்க அப்படின்னு மாமியாரை விரட்டிச்சான் அந்த பொண்ணு. இப்ப அந்த மாமியார் தன்னோட மருமகளை பார்த்து சொல்றாங்க, இதோ கிளம்பிட்டாமா, என் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டேன், புறப்பட்டுட்டேன். அப்படியே நீயும் உன் துணிமணிகளை மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்பிடும், என்னோட சேர்ந்து 2 பேருமா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னாங்களாம். அந்த பொண்ணு முழிக்குது. முழிக்காதே, உனக்கும் ஒரு மருமக வந்துட்டா, இனிமே நீயும் ஒரு மாமியார் தானே, உனக்கும் இனிமே இங்க வேலை இல்லை, புறப்படு அப்படின்னாங்களாம். அப்பதான் அந்த பொண்ணு சிந்திக்க ஆரம்பிச்சுதான், தன்னோட தவறு புரிஞ்சுதான். இந்த தகவலை கேட்டுக்கிட்டு இருக்கிற மருமகள்லாம் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இதை சொல்றோம் மாமியார்கள் சார்பா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணை பார்த்து பேசுற சந்தர்ப்பம் கிடைச்சது ஒரு கல்யாண வீட்டுல. அந்த பொண்ணு சொல்லிச்சு, சார் எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது, நான் மாமியார்கிட்ட சண்டை போட்டதே இல்லை அப்படின்னு ரொம்ப அடக்கமா சொல்லிச்சு. அது எப்படிமா சாத்தியமாச்சுன்னு கேட்டோம். எனக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் தான் ஆச்சு, ஆனா என் மாமியார் செத்து போய் 20 வருஷத்துக்கு மேல ஆயிட்டுது அப்படின்னுது. ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமா உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ள அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலா எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்பவுமே இறுக்கமா உடை அணியறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சு அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்துதான். இப்ப இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவா மன நிம்மதி இல்லாதவங்களா இருப்பாங்களாம், கோபக்காரங்களா இருப்பாங்களாம். ரொம்ப தொலைதொலைப்பா ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் அமைதியான ஆளா இருப்பாங்களாம், சாந்தமா இருப்பாங்களாம். இவங்கெல்லாம் போராடுறதுக்கு சரியா வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனாலதான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனா சன்னியாசிகளை பாருங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொலை உடைகள் தான். அவங்கெல்லாம் டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிக்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப பௌதிக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில 7 வண்ணங்கள் உண்டு.
ஒரு பொருள் மேல அது விழும் பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பா தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில விடுது. அதாவது விலக்கி விடுது. அதனாலதான் அந்த பொருள் வந்து சிவப்பா தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனாலதான் காவி உடை அணிஞ்சா சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும். அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம். கீழ் வானத்துல கதிர் உதிக்கிற வேளையில முதல் ஒளி தோன்றுகிற நேரத்துல காவி நிறம் தான் கசியும். தியானம் செய்யறப்ப முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம் தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்துல ஆரம்பமாகி நீல நிறத்துல நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடைய அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பா அது மாறுது. கடை வீதியில ஒரு பொருள் வாங்க போறோம், அது மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனா கடை வீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமா அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பத்தி சொல்றதுனால எல்லாரும் சன்னியாசியா போடுங்க அப்படின்னு நாம சொல்றதாக யாரும் நினைச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆபீஸ்ல வேலை பார்க்கிறவர். ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பாத்தீங்கன்னா காவி உடை அணிஞ்சுக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, கை ரெண்டையும் விரிச்சு வச்சுக்கிட்டு தியானத்திலேயே உட்காந்துருப்பாரு. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவல்ல இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்கா உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார் அவர். ஒரு ஊர்ல ஒரு கோயில் இருந்தது, ரொம்ப பழைய கோயில். உள்ள போறதுக்கே பயமா இருக்கும், எந்த நேரத்துல இடிஞ்சு விழுந்துருமோ அப்படிங்கிற பயம். அப்படி இருந்ததுனால யாரும் துணிஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு அங்க போறதில்ல. கோயிலுக்கு வர்ற கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டுது. கோயில் நிர்வாகிகள் எல்லாரும் கூடி உட்காந்து பேசினாங்க. என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாங்க. எந்த இடம் மோசமா இருக்கோ அந்த இடத்த பழுது பார்த்தாங்க. அங்க எங்க வர்ணத்தை பூசி கொஞ்சம் அழகுபடுத்தி பார்த்தாங்க. ஏதோ இந்த ஊர்ல கோயில்னு ஒண்ணு இருக்கு, அது மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படிலாம் பண்ணாங்க. இருந்தாலும் கோவில் இருக்கிற நிலைமை மக்களுக்கு தெரியும், அதனால அங்க வர்றது குறைச்சிக்கிட்டாங்க அவங்க. ஒரு கட்டத்துல யாருமே வர்றதில்ல, நிலைமை அந்த அளவுக்கு ஆயிட்டுது. மறுபடியும் கோவில் நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டம் கூட கோயிலுக்கு உள்ள நடக்கல, இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். அதனால வெளியில தான் உட்காந்து கூட்டத்தை நடத்தினாங்க. ஏன்னா உள்ள போறதுக்கு அவங்களுக்கும் துணிச்சல் கிடையாது, எந்த நேரமும் விழுந்துரும் போல இருந்தது அது. அது வழியா போறவங்க கூட வேகமா அந்த இடத்த கடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் நிர்வாகிகள் வெளியில உட்காந்து கூட்டம் போட்டாங்க இல்லையா, அந்த கூட்டத்துல 4 தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. அது என்ன 4 தீர்மானம்னா, முதல் தீர்மானம், இந்த கோவிலை இடிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த கமிட்டி மிகவும் வருத்தத்துடன் ஏற்றுக்கொள்ளுகிறது அப்படின்னு நிறைவேற்றினாங்க. இதுக்கு பதிலா இன்னொரு கோவிலை உடனடியாக கட்டி முடிச்சுடணுங்கிறது 2வது தீர்மானம். 3வது தீர்மானம் என்ன தெரியுமா, பழைய கோவிலின் கதவுகள், அதிலிருந்து பிரிச்சு எடுக்கிற செங்கல், இதையே புது கோவில் கட்டுவதற்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டியது. பழைய கோவில் இருந்த மாதிரியே அதே வடிவத்துல புது கோவிலையும் கட்ட வேண்டியது. பழைய கோவிலின் அஸ்திவாரத்தை அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நாம கோயிலை கட்டிக்க வேண்டியது. இதுதான் 3வது தீர்மானம். இதையும் கமிட்டி முழு மனசோட ஏத்துக்கிட்டது. இது வரைக்கும் சரி. இப்ப அந்த கமிட்டி 4வதா ஒரு முக்கியமான தீர்மானத்தை கொண்டுகிட்டு வந்து அதையும் ஏகமனதா நிறைவேற்றி விட்டது. அது என்ன தீர்மானம்னா, புதிய கோவில் கட்டி முடிக்கிற வரைக்கும் பழைய கோவிலை இடிக்கிறதில்லை அப்படிங்கிற தீர்மானம். எப்படி இருக்குது பாருங்க இது. பழசை இடிக்காத வரையில அதே இடத்துல புதுசா எப்படி கட்ட முடியும்? பல விஷயங்கள்ல நாம நடந்துகிற முறையும் இப்படிதான் இருக்குதான்.
வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுவோம். அதே நேரத்துல அந்த முன்னேற்றத்துக்கு எது தடையா இருக்கோ அதை விட்டு விடுறதுக்கும் மனசு வராது. வெளிநாட்டுல ஒரு பெரிய விருந்து நடந்துகிட்டு இருந்துதான். எல்லாரும் மது கோப்பையும் கையுமா அலைஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் கையில எதுவும் இல்லாம ரொம்ப நல்ல பிள்ளையா சாதுவா ஒரு ஓரமா தனியா உட்கார்ந்துருக்கிறார். அவர்கிட்ட நெருங்கி வாங்க மது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்களாம். என்ன வற்புறுத்தாதீங்க, நான் என் மனசுக்குள்ள உறுதியா தீர்மானம் பண்ணிவிட்டேன் அப்படின்னாராம். என்ன தீர்மானம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே முழு போதையில் இருக்கும் பொழுது மறுபடியும் மது கோப்பையை தொடறதில்ல அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாராம். நாட்டுல நல்லவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்றது உண்டு. நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களா ஆயிடுவாங்க போல இருக்கு. அதனாலதான் விடாம பேய் மழையா கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாயிட்டா உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்ப ஒருத்தர் 2 பேர் நல்லவங்களாகணும், அப்பதான் சீரா மழை பெய்யும். மாசத்துக்கு 3 பேர் நல்லவங்களானா மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பல்ல நல்லவன் யாரு அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையா அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊர்ல ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டுதான். இடி மின்னல் ரொம்ப கடுமையா இருந்திருக்குது. ஆரம்பிச்ச மழை வர வர கடுமையா ஆகிட்டு இருக்குதே தவிர நிக்கிற பாடா தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க. இதுக்கு மேலேயும் வீட்டு உள்ள இருந்தா ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சி விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லாரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவா இருந்த ஒரு மண்டபத்துல போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையா இருந்தது. இடி எந்த நேரத்திலையும் விழலாம்ங்கிற நிலைமை. எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்துல இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ள ஒரு பயம். நம்ம கூட்டத்துல யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தா கூட இடி இந்த மண்டபத்துல விழுந்துரும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினைச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்துல ஒரு பெரியவர் இருந்தார். அவரு ஒரு யோசனை சொன்னார். இதோ பாருங்க, அதுக்கு ஒரு வழி இருக்கு. அதோ எதிர்த்தாப்புல கொஞ்சம் தூரத்துல ஒரு உயரமா மரம் ஒண்ணு இருக்கு பாருங்க. பொதுவா இடி சுலபமா விழறது அது மாதிரி உயரமான மரத்துல தான். நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மள பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்துல இடி விழுந்துரும், அவன் மட்டும் போயிடுவான். மண்டபத்துல இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாரு அந்த பெரியவர். இது நல்ல யோசனையா பட்டது. எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க. இடி எதுவும் விழல. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரா போறாங்க. எல்லாரும் போய் தொட்டு விட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியா இருந்த அந்த ஆள் பயந்துட்டான். இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்ப என்ன அர்த்தம்? இப்ப நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். அதனால துணிச்சலா போய் தொடறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்க எல்லாம் சும்மா இருப்பாங்களா? கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க, போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி விழுந்துட்டுது. எங்க விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேல இல்ல, மண்டபத்துல விழுந்தது. மண்டபத்துல இருந்தவங்க பூரா காலி. அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சுக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காக தான் இடி மண்டபத்துல விழாம இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படிதான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான், ரொம்ப நல்லவன். எதிரில் ஒருத்தன் சைக்கிள்ல வந்துகிட்டு இருந்தான். அதுல மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க, அதுதான் இப்போ சைக்கிள்ல மோதிக்கிட்டீங்க அப்படின்றான். என்ன அப்படி சொல்றேன் நான்? இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன், அப்போ நீங்க எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னானா அவன். ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்ல, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமா அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாரா கட்டி வச்சிருந்த பணம் முடிச்ச கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்தார். தெருவில் இறங்கி நடந்தார். இன்னைக்கு யாருக்கு தர்மம் செய்யறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் கிட்ட போனார். தன்கிட்ட இருந்த பணம் முடிச்சு அவசரமா அவர் கையில திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார்.
அப்பாடா, ஒரு வழியா யாருக்கும் தெரியாம இன்னைக்கு தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்துல. நிம்மதியா தூங்கினாரு. அப்புறம் எழுந்திரிச்சார். மறுநாள் காலையில ஊரு பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அடடா, போயும் ஒரு திருடனுக்கா உதவி பண்ணிருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாம போயிட்டுதே அப்படின்னு நினைச்சார். சரி, இன்னைக்கும் யாருக்காவது உதவி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணினார். ராத்திரி நேரம் வந்தது. இவர் வழக்கம் போல தெருவில் இறங்கி நடந்தார். கையில பணம் முடிச்சு. எதிரில் ஒரு பெண் உருவம் மங்கலா தெரிஞ்சது. இவர் உடனே அந்த பெண் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியா திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? நேற்று ராத்திரி நெறி தவறி நடக்கிற ஒரு பெண்ணின் கையில யாரோ பணத்தை வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அடடா, இன்னைக்கும் தவறுதலா நடந்து போச்சு அப்படின்னு ஒரு வருத்தப்பட்டார். இருக்கட்டும், இன்னைக்கு ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. 3வது நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்பவும் எதிரில் ஒருத்தர் வந்தார். இவர் பணத்தை கொடுத்தார், திரும்பி வந்துட்டார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி ஒரு செல்வந்தர் கையில யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அவருக்கு ரொம்ப வருத்தமா போட்டுது. என்ன இது, தினம் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்னைக்கு ராத்திரி ஒரு கனவு. அந்த கனவுல இறைவன் வந்து சொன்னாராம், இத பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணா போயிடல. உன்கிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் கொடையாளி ஆயிட்டான், எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதுல உள்ள கருத்து என்னன்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணா போறதில்லை. இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டும் அல்ல, அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியது. இந்த காலத்திலயும் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துகிட்டு இருந்தாரு. எதிரில் வந்த ஒருத்தன் வலுக்கட்டாயமா ஒரு கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்திலயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தார். கொஞ்ச தூரம் போயிருப்பாரு. அதுக்குள்ள அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டான். இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் இப்படி பண்றேன்னார். அது ஒண்ணும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்ககிட்ட கொடுத்து வச்சிருந்தேன், அவ்வளவுதான் அப்படின்னா. ஏன்னு கேட்டார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்ப போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போறான். ஒருத்தர் இருக்கார், நல்ல உத்தியோகத்துல தான் இருக்கிறார். ஆனா எப்ப பார்த்தாலும் முகத்தை வெறுப்பா வச்சிருப்பார். அப்படியே வருவார் போவார். ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிச்சோம். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு இருக்கு சார் அப்படின்னார். உங்க வேலை உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டோம். இல்லைன்னார். இப்படிப்பட்டவங்க வெற்றிகரமான வாழ்க்கை வாழ முடியாது. இது நிபுணர்கள் கருத்து. வேலையை நேசிக்க தெரிந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிறாங்க அவங்க. எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறையில வெற்றிகரமா இருக்கிறவங்கள விசாரிச்சு பாருங்க. எனக்கு என்னுடைய வேலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களா தான் இருப்பாங்க. அப்படி இருந்தாதான் அது வெற்றிகரமா இருக்க முடியுது அவங்களால. ஒருத்தனுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே அவனுடைய தொழிலா இருந்துட்டுதுன்னா அவனை மாதிரி கொடுத்து வச்சவன் வேற யாரும் இல்லை அப்படிங்கிறார் பெர்னாட் ஷா. ஒரு தடவை மன்னர் ஹுமாயூன் உயிரை தண்ணீர் முண்டு ஊற்றுகிற தொழிலாளி ஒருத்தர் காப்பாத்தினாராம் அந்த ஹுமாயூன் உயிரை. உடனே மன்னர் கேட்டிருக்கார், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு தரேன், உயர் பதவி வேணுமா அப்படின்னு கேட்டாராம். மன்னா, மக்களின் தாகம் தீர்க்கக்கூடிய இந்த பணியை விட உயர்ந்தது உண்டா அப்படின்னாராம் அந்த தொழிலாளி. அவரால் அவருடைய வேலையை நேசிக்க முடிஞ்சது, அதனால மகிழ்ச்சியா இருக்க முடிஞ்சது. நாமெல்லாம் அப்படி இல்லை. வேலை கிடைக்கிற வரைக்கும் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கோம். கிடைச்சதுக்கு அப்புறம் ஏன்டா அந்த வேலைக்கு வந்தோம்னு ரொம்பவும் அழுத்துக்குவோம். சரி, நாம இருக்கிற இடத்துல நாம வெற்றிகரமா இருக்க வழி உண்டா அப்படின்னா உண்டுன்னு சொல்றாங்க. அதாவது மன இயல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க அதுக்கு முக்கியமா 6 வழிகள் சொல்றாங்க. நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை பார்க்கறவரா அப்படின்னா இதை கேளுங்க. அதாவது உங்க மேல் அதிகாரி எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி உங்க வேலை இருக்குதா? அப்படி இல்லைன்னா முதல்ல உங்க வேலையின் தரம் உயரணும். உங்களுக்கு மேல கீழே வேலை பார்க்கிற பணியாளர்கள் கிட்ட நல்ல விதமா பழகுறீங்களா? அந்த உறவு முறையில ஏதாவது குறை இருந்தா அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்க.
நம்பிக்கைக்கு உரியவர் அப்படின்னு நீங்க பேர் எடுக்கணும். நீங்க எடுக்கிற முடிவு நல்ல முடிவா தான் இருக்கும் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உங்க தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இது மனம் உடல் ரெண்டும் சம்பந்தப்பட்டது. அதனால மனசையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும், உடம்பையும் ஆரோக்கியமா வச்சிருக்கணும். உங்களுடைய நிர்வாகம் செயல்படுற விதத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுடைய நிர்வாகம் இப்போ ஒரு காரியம் செய்யுதுன்னு வச்சுங்க, ஏன் அப்படி செய்யுது, எதுக்காக அப்படி செய்யுது, அதனுடைய குறிக்கோள் என்ன, அது நீடிக்கிறதுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சிரிப்புக்கு வஞ்சகம் பண்ணக்கூடாது, நல்லா சிரிக்கணும், அப்பதான் அது திரும்ப கிடைக்கும். கடந்த கால தோல்வியை பத்தி கவலைப்படக்கூடாது. முதலாளி விருப்பம் தெரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுதான். அதுக்காக காக்கா பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பொறுப்பான வேலை கிடைக்குது, உடனே சத்தம் குழப்பம் அப்படின்னு சூழ்நிலையை இறுக்கமா ஆக்கிடக்கூடாது. எந்த சூழலையும் இயல்பா கையாளக்கூடியவர் அப்படிங்கிறத காட்டணும். இதெல்லாம் உங்கள் துறையில நீங்கள் வெற்றி பெற நிபுணர்கள் சொல்ற யோசனைகள். இவ்வளவு விவரமும் சொல்லிவிட்டு ஒருத்தரை பார்த்து கேட்டோம், இப்ப சொல்லுங்க, நீங்க செய்யற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்னா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னார். சரி, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டோம். சும்மா தான் இருக்கிறேன் அப்படின்னார் அவர். ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியா வந்துகிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரிச்சேன். நான் தோத்து போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா போச்சு. இந்த உலகத்துல தோத்து போறவங்க யாரும் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்றாரு, எங்க தோத்து போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவர் விவரமா சொன்னார். என்னோட 5 வயசு குழந்தையோட நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன். அந்த விளையாட்டுல என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னார் ரொம்ப உற்சாகமா. நான் யோசிச்சு பார்த்தேன். அதாவது நாம சின்ன குழந்தையா இருக்கிறப்போ எந்த விளையாட்டுல கலந்துகிட்டாலும் அதுல நாம தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ள இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா, பெரியவரா சின்னவரா அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோத்து போகணும், நாம ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை அப்ப நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தைய சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமா போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையா இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியா மாறுது. அதை சரியான சமயத்துல நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில அடி எடுத்து வைக்கிற நேரத்துல தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன் குணம் இருந்த ஏதோ ஒரு உறவை நாம இழக்கத்தான் வேண்டி இருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியா இருந்த குணம் அடுத்த கட்டத்துக்கு தடையா கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமா இதை உணர்றாங்க. ஆனா பல பேர் எப்படின்னா பழச திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாம இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாம தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழச திறந்துட்டா அதை இழந்ததால உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேற வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்திக் கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழல்ல அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசுல, அதாவது 30 தாண்டுகிற சமயத்துல தான் இந்த தவிப்பு உண்டாவுதான். இததான் மேற்கத்திய நாடுகள்ல அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சு விட்டு புதுசா பிறக்கிறதுக்கு கத்துக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டா வாழ்க்கை இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழச தொலைக்க முடியாதவர்கள்ல எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதுல வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவரு ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டுல. இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாராம், சார் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை இங்க வந்தேன், அப்போ ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாராம். அப்ப செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாராம். ஐயா, உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர். தொடர்ந்து கேட்கறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்கிற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார்.
நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சா கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தா கண்ணு வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தா வாய் கூட வலிக்கும். ஆனா ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்ல. அதனால கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் தேவையில்லாம வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதுல மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறள்ல வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்றார் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறது இல்ல. குறைச்சலா பேசணும், அதிகமா கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க. நம்ம உடம்புல கண்ணுக்கு மூடி இருக்குது, எதையாவது நாம பார்க்க விரும்பலன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனா பாருங்க, காதுக்கு மூடி கிடையாது. அதை கையால தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதுல நிறைய விழுந்துகிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம நல்லபடியா வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆன்மீக பாதையில நீங்க முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது பெரியவங்க சொல்ற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால யாரு நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்க சொல்றது சரிதான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனாலதான் உங்க தகவல் கூட நாங்க விரும்புறோமோ இல்லையோ தினம் காதுல விழுந்துகிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்க தகவல் சொல்ற சமயத்துல காதுல மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்ல, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால டக்குன்னு அதை மூடி வச்சிருவோம் அப்படின்னார். அம்மாக்காரங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற கவலை ஒண்ணு உண்டு. அதாவது குழந்தை சரியா சாப்பிட மாட்டேங்குதே அப்படிங்கிற கவலை. இவங்கெல்லாம் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகள்ங்கிறவங்க பெரியவங்க மாதிரி இல்ல. அவங்க கடிகாரத்துல மணியை பார்த்துட்டு சாப்பிடுறதுக்கு உட்கார்ற ரகம் கிடையாது. பசிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா விளையாடுவாங்க அல்லது தூங்குவாங்க. அது புரியாம அவங்கள கட்டாயப்படுத்தி அல்லது மிரட்டி சாப்பிட வைக்கிறது ரொம்ப தப்பு. ஒரு 8 மாச குழந்தைக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அந்த நேரம் பார்த்து சாப்பாடு கொடுத்தா அடம் பண்ணாம அது பாட்டுக்கு சாப்பிட்றோம். அதே குழந்தைக்கு 1 வயசு ஆகிறப்போ 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். இந்த வயசுல இயற்கையாவே பசி குறைஞ்சிருக்கும். அது புரியாம என் குழந்தை முன்னாடி மாதிரி இப்ப சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சில பேர் டாக்டர் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம், ஒரு குழந்தைக்கு வயசு அதிகமாகிற வேகத்துக்கு உடம்பு எடையும் அதிகமாகிக்கிட்டே போவாது. உடம்பு எடை அதிகமாகிற வேகம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 6 மாச குழந்தைக்கு ஒரு வாரத்துல 150 கிராம் எடை கூடும். ஒரு வயசுல வாரத்துக்கு 71 கிராம் எடை கூடும். இது புரியாம அதிகமா சாப்பாட்டை கொடுத்து குழந்தைய கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறின உணவு அஜீரணத்தை உண்டு பண்ணிவிடும். குழந்தைக்கு ஒரு தட்டுல கொஞ்சமா ஆகாரத்தை வச்சு கொண்டுட்டு போய் கொடுக்கணும். மலை மாதிரி குவிச்சு வச்சா அதை பார்த்ததுமே பசி அடங்கி போயிடும். அடிச்சு மிரட்டி பயமுறுத்தி குழந்தைய சாப்பிட வைக்கிற பழக்கம் இருக்கு பாருங்க, அதுக்கு ஃபுட் ஃபோர்சிங் அப்படின்னு பேரு. இப்படி பண்ணுனா குழந்தைக்கு சாப்பாட்டுல விருப்பம் குறைஞ்சிரும், அதை கண்டாவே வெறுக்க ஆரம்பிச்சிரும். அது மாதிரி உளம் சார்ந்த பசி குறைவு, சைக்கோஜெனிக் அனோரெக்சியா, அது ஏற்படுமா. சாப்பாடுங்கிறதே ஒரு தண்டனை மாதிரி தோணும். குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியான ஆகாரத்தை கொடுக்கணும். சத்து அதிகம் இருக்குங்கிறதுக்காக அதுக்கு பிடிக்காத ஆகாரத்தை கொடுத்து கட்டாயப்படுத்தக்கூடாது. குழந்தைகளுக்கு 2 வயசு ஆகிறப்போ இயற்கையாவே எதிர்மறை குணம் உண்டாகும். அதாவது அந்த எதிர்மறையா பேசுறது. இது மாதிரி சமயங்கள்ல நாம என்ன சொல்றோமோ அதுக்கு நேர்மாறா நடந்துக்கும். ஏட்டிக்கு போட்டி. சாப்பிட சொன்னா விளையாட போவோம், விளையாட சொன்னா சாப்பாடு கேட்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். குழந்தை சொன்ன பேச்ச கேட்கலேன்னு கோவப்படக்கூடாது. குழந்தை வளர வளர பிடிவாத குணம் வர்றது சகஜம். கேட்டதை வாங்கி கொடுத்தாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு பிடிவாதம் பண்ணும்.
வாங்கி கொடுத்து விடுறது தான் உத்தமம். நீங்களும் அதுகிட்ட புடிவாதம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏன்னா கேட்டது கிடைக்கலையேங்கிற ஏமாற்றம் கூட குழந்தையோட பசியை குறைச்சிரும். கேட்டது கிடைச்சுட்டா பசி அதிகமாகும், கொடுத்ததை மளமளன்னு சாப்பிட்றோம். குழந்தைகளுக்கு கண்ட நேரத்துல சாப்பிடறதுக்கு எதையாவது வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தா சாப்பாட்டு நேரத்துல சாப்பிடாம அடம் பண்ண ஆரம்பிச்சிடும். பள்ளிக்கூடம் போற பிள்ளைங்க காலை உணவை சரியா சாப்பிட மாட்டாங்க. அச்சம், அவசரம், பரபரப்பு இதெல்லாம் தான் காரணம். பள்ளிக்கு புறப்படுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு போட்டுருங்க, அது சரியா போடும். படிக்கிற குழந்தைகள் உடல் சோர்வு, மனச்சோர்வு இது காரணமா கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. இப்போ உதாரணமா சாயந்தரம் விளையாடி விட்டு வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட சொன்னா வேணாம்பாங்க. இது உடல் சோர்வு. ரொம்ப நேரம் வீட்டு பாடங்களை செஞ்சு முடிச்ச கையோட சாப்பிட சொன்னாலும் அவங்களால சரியா சாப்பிட முடியாது. இது உளச்சோர்வு, அதாவது மனச்சோர்வு. இதை தவிர குழந்தைகளுக்கு உடல் நல குறைவு ஏற்பட்டா கூட சாப்பிட மறுக்கிறது உண்டு. சில மருந்து மாத்திரைகள் கூட பசியை குறைச்சிரும். அதனால சரியா தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைகளை சாப்பிட வைக்கணும். அது புரியாம கையில சாப்பாட்டு தட்டை வச்சுக்கிட்டு குழந்தைகளை விரட்டிக்கிட்டு அலையக்கூடாது. ஒரு சின்ன பையன் சொன்னான், எங்க அம்மா சாப்பாடு போடுறது தெரிஞ்சா நான் உடனே வீட்டை விட்டு வெளியில ஓடி போடுவேன் அப்படின்னா. ஏன் அப்படி பண்றேன்னு கேட்டோம். எங்க அப்பா கூட அது மாதிரி தான் சார் பண்ணுவார் அப்படிங்கிறான். ஆளை கண்டா ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டார் ஒருத்தர் நண்பர்கிட்ட. எலெக்ஷன்ல அவன் எதிர்த்து நின்னவன் சார், என்ன அவன்கிட்ட நமக்கு என்ன பேச்சுவார்த்தை அப்படின்னாராம் ரொம்ப கோபமா இவர். சரி, அந்த ஆள் யாருன்னு கேட்டேன். என் கூட பிறந்த தம்பி தான் சார் அப்படின்னார் அந்த கோபம் குறையாமல். அதாவது நம்ம ஊர் நிலவரம் இப்படி, அதாவது அண்ணனும் தம்பியும் எதிர்த்து நிப்பாங்க தேர்தல்ல, ஒருத்தர் கண்டா பேசிக்கிறது இல்ல. ஆனா இங்கிலாந்துல எப்படி தெரியுமா, அங்க ஒரே மேடையில போட்டி போடுற 2 வேட்பாளர்களும் பேசுவாங்களாம், பட்டிமன்றம் மாதிரி. ஒருத்தர் முதல்ல எழுந்திருப்பார், நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் என்னென்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காருவார். அதுக்கப்புறம் அடுத்தவர் எழுந்திருப்பார், அவரு சொல்லுவார், நான் வெற்றி பெற்றா இந்த மக்களுக்கு என்னென்ன செய்வேன், இந்த நாட்டுக்கு என்னென்ன செய்வேன் அப்படிங்கறத சொல்லிவிட்டு உட்காருவார். 2 பேரும் ஒரே மேடையில பேசுவாங்க. மக்கள் 2 பேர் பேச்சையும் கேட்டுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. இதுதான் அங்க உள்ள பழக்கம். இங்க அப்படி இல்ல. இங்க ஒருத்தர் பார்த்தாவே முகத்தை திருப்பிக்கிறது. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அங்க வெளிநாட்டுல தான். நேரத்துக்கு சரியா ஒரு வேட்பாளர் சேரல. இது இங்கிலாந்துல நடந்த நிகழ்ச்சி. அப்புறம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் வந்துட்டாரு, இன்னொருத்தர் சேரல. அப்புறம் உடனே அந்த ஒருத்தர் வந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த இன்னொருத்தர் சார்பாவே பேசிட்டாராம். அதாவது அவர் வரல, நான் அவரு சார்பா நான் பேசிடுறேன். அதாவது அவர் ஜெயிச்சுட்டா அவர் என்னென்ன செய்வார் இந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் பக்கத்துல உள்ள நியாயத்தை எடுத்து இவரே சொல்லிட்டாராம். இப்படிலாம் அங்க நடந்துதான். இது எப்பேற்பட்ட தேர்தல் பண்பாடு பாருங்க. அதனால இன்னொரு விஷயம், இப்ப இங்கிலாந்துல எல்லாம் ஓட்டு கேட்கறப்ப வெற்றியா தோல்வியாங்கிறத ஓரளவுக்கு யூகிச்சுடலாமா. இப்போ ஒரு வேட்பாளர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கு என்ன பார்த்து செய்யறோம், போயிட்டு வாங்க அப்படின்னு சில வீடுகள்ல வாசல்ல நின்னே சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். வேற சில வீடுகள்ல எப்படின்னா வேட்பாளரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு காபி சாப்பிட சொல்லி உபசரிச்சு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறது வழக்கமா. இதுல எந்த வீட்டு ஓட்டு நிச்சயம் தெரியுமா? வாசல்ல நின்னே வழி அனுப்பி வச்சுடுறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம். உள்ள கூப்பிட்டு காப்பி கொடுத்து அனுப்புறாங்க பாருங்க, அவங்க ஓட்டு நிச்சயம் இல்லையா. சரி, அப்புறம் ஏன் அந்த உபசரிப்பு அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதாவது அது ஒரு அனுதாபத்தை தெரிவிக்கிற முறையா. ஐயோ பாவம், நாம இவருக்கு ஓட்டு தான் போட போறதில்ல, இதையாவது செய்வோம், காப்பியாவது சாப்பிட்டு போட்டோம் அப்படிங்கிற எண்ணமா. இப்படி அந்த ஒரு பழக்கம். ஆக அந்த ஊர்ல நிறைய காப்பி சாப்பிடணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டா தேர்தலில் தோத்து போறதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு சமயம் ஒரு ஊர்ல தேர்தல் நடந்துதான். ஒரு தொகுதியில நின்று தோத்து போன ஒருத்தர் கையில ஒரு துப்பாக்கியோட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாராம். ஒரு போலீஸ்காரர் அவரை பார்த்துட்டு சந்தேகப்பட்டிருக்கார். அதனால அவரை தடுத்து நிறுத்தி, என்ன இது துப்பாக்கியோட சுத்துறீங்களேன்னு விசாரிச்சிருக்கார். இதுக்கு அவர் சொன்னாராம், சார் இந்த தொகுதியில மொத்தம் 1,00,000 வாக்காளர்கள், அதுல எனக்கு 10,000 பேர் மட்டும்தான் எனக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படின்னா எனக்கு வேண்டாதவங்க இந்த தொகுதியில 90,000 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு சூழ்நிலையில நான் என்னுடைய பாதுகாப்புக்கு ஆயுதம் இல்லாம நடமாடலாமா அப்படின்னு கேட்டாராம். எவ்வளவு எச்சரிக்கை பாருங்க. நம்ம ஊர்ல சில பேர் ஓட்டு கேட்கிற விதமே தனி. ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமா ஓட்டு கேட்பாராம். அவர் எப்படின்னா, ஒரு வீட்டுக்கு போறாருன்னு வச்சுங்களேன், அந்த நேரம் அந்த வீட்டுக்காரரு என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரோ அதே வேலையை இவரும் கொஞ்ச நேரம் செய்வாராம், அவருக்கு ஒத்தாசையா. அதுக்கப்புறம் மெதுவா பேச்சு கொடுப்பார், ஓட்டு கேட்பார், இது மாதிரி எலெக்ஷன்ல நிக்கிறேன் கவனிக்கணும்னு. அது மாதிரி ஒரு தடவை அவர் போனப்ப அங்க அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, வீட்டுக்கு பின்னாடி மாட்டு கொட்டையில பால் கறந்துட்டு இருக்காரு ஒரு பசுமாட்டுக்கிட்ட. அந்த வீட்டுல
இவர் ஓட்டு கேட்க போனவர் இவர் ஓடி போய் இன்னொரு சொம்பை எடுத்துக்கிட்டு அதே மாட்டுக்கு இன்னொரு பக்கம் போய் உட்காந்துக்கிட்டு இவரும் பால் கறக்க ஆரம்பிச்சிட்டார். எதிர உட்காந்துட்டு இருக்காரு அவரு, இவர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு. கீழே கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தா ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் இவர் மெதுவா அவர்கிட்ட பேச்சு கொடுத்தாராம். இது மாதிரி நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன், நீங்க ஓட்டு போடணும், அதுக்காக தான் வந்தேன்னாராம். அது முடியாதுங்களேன்னாராம் அவரு. ஏன்னு கேட்டிருக்கார். நான் இந்த வீட்டுக்காரன் இல்ல, நானும் உன்ன மாதிரி ஓட்டு கேட்க வந்தவன் தான் அப்படின்னு. ஒரு விவசாயி விதைக்கிறதுக்காக வயல்வெளி பக்கம் போறார். விதைகளை அள்ளி வீசினார். அப்ப என்ன ஆச்சுன்னா, சில விதைகள் பாதை ஓரத்துல விழுந்தது, சில விதைகள் முள் செடிகள் மண்டி இருந்த புதருக்கு இடையில விழுந்தது, சில விதைகள் நல்ல நிலத்துல விழுந்தது. பாதை ஓரத்துல விழுந்த விதை என்ன ஆச்சுன்னா, அதெல்லாம் பறவைகள் கண்ணில் போட்டுட்டுது. உடனே உட்காந்து கொத்தி தின்னுட்டு போட்டுது. அதிகமா மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்த விதையெல்லாம் லேசா வேர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் வேர் கீழேயும் ஆழமா போக முடியல, மேலேயும் சூரிய வெப்பம் அதிகம் தாங்க முடியல, எல்லாம் காஞ்சி கருகி போட்டுது. புதர் பகுதியில் சில விதைகள் விழுந்தது இல்லையா, முள் செடிகள் காடா மண்டி போயிருந்தது. அதனால முளைச்சு வர்ற செடிக்கு நெருக்கடி அதிகமா போட்டுது, சரியா வளர முடியல, விளைச்சலும் சரியா இல்ல. நல்ல நிலத்துல விழுந்த விதைகள் மட்டும் நல்லா முளைச்சது, நல்லா வளர்ந்தது, விளைச்சலும் பிரமாதமா இருந்தது. இந்த கதையை சொல்லிவிட்டு கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அப்படிங்கிறார் இயேசு பெருமான். ஆமா, இயேசு கடலில் நின்ற படகு ஒண்ணுல உட்கார்ந்துருக்கிறார். கடற்கரையில ஏராளமான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த சமயத்துல தான் இயேசு ஓமைகள் மூலமா மக்களுக்கு பல உண்மைகளை சொல்லிட்டு இருக்கிறார். மக்கள் அந்த கதையை கேட்டுட்டு ஒன்னும் புரியாம முழிக்கிறாங்க. அத கவனித்த இயேசு அந்த ஓமையை விளக்க ஆரம்பிச்சார். இதுல அந்த விதைக்கிறவர் தான் இறைவன். அவருடைய வார்த்தைகளை விதைக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற மக்கள் அந்த விழுந்த விதைகள் மாதிரி 4 வகையானவர்கள். சில பேர் பாதை ஓரத்தில் விழுந்த விதைகள் மாதிரி இறைவன் வார்த்தைகளை அவங்க கேட்கறாங்க. ஆனா தீய எண்ணங்கள் செய்கைகள் மூலமா விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அழிஞ்சு போடுது. இறைவன் வார்த்தைகளை கேட்ட உடனே மகிழ்ந்து போய் உடனே சில பேர் அதை ஏத்துக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த பாறை பகுதியில் விழுந்த விதைகள் மாதிரி. அதனால இவங்கெல்லாம் வேறு இல்லாதவங்க, கொஞ்ச காலத்துக்கு இறை வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பாங்க. அதனால ஏதாவது இடைஞ்சல் ஏற்பட்டா உடனே தடுமாறுவாங்க. தங்கள்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளை விட்டுட்டு பாவ வழிகளுக்கு போயிடுவாங்க. முள் செடிகளுக்கு இடையில விழுந்த விதைகள் மாதிரி உள்ளவங்க யாருன்னா, இவங்களுக்கு உலக கவலை உண்டு, செல்வத்தின் மீது மயக்கம் உடையவர்கள். உலக ஆசைகள் இவங்களுக்குள்ள பூந்துடுறதுனால அங்க இருக்கிற நல்ல பண்புகள் மறைஞ்சு போயிடுது. அதனால அவங்களும் உபயோகம் இல்லாதவங்களா ஆயிடுறாங்க. நல்ல மனிதர்கள் நல்ல நிலத்துல விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள். இவங்க இறை வார்த்தையை கேட்கறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க, அவங்களும் நல்லபடியா வாழறாங்க, அடுத்தவங்களுக்கும் உபயோகமா இருப்பாங்க. இதுதான் இயேசு சொன்ன விளக்கம். நல்ல வார்த்தைகளை கேளுங்கள், நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அடுத்தவங்களுக்கு உபயோகமா இருங்க. இதுதான் பெரியவங்கள்லாம் நமக்கு சொல்லுகிற உபதேசம். ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்ணார். இத பாருப்பா, நல்ல வார்த்தைகளை கேட்கணும், எப்போதுமே மகன் அப்பா பேச்ச கேட்கறது நல்லது அப்படின்னாராம். நீ ஏதாவது ஒரு தப்பு பண்ணா என் தலையில ஒரு முடி நரைச்சி வெள்ளையா போடும்பா, நீ செய்யற ஒவ்வொரு தப்புக்கும் என் தலையில ஒவ்வொரு முடி வெள்ளையாயிடும் அப்படின்னாராம். பையன் யோசிச்சான், அப்பா இப்பதான் எனக்கு புரியுது, தாத்தாவோட தலைமுடி பூராவும் வெள்ளையா இருக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னானா. சில பேர் ஆளை பார்த்தா 60 வயசு மாதிரி தோணும், உண்மையான வயசு என்னன்னு பார்த்தா 40 அல்லது 45. சில பேரை பார்க்கறதுக்கு 45 மாதிரி தெரியும், உண்மையிலேயே 65 தாண்டி இருப்பாங்க. ஒரு மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுங்கிறார் ஓஷோ. அதாவது உடம்புக்குன்னு ஒரு வயசு, மனசுக்குன்னு ஒரு வயசு. முதல் உலக மகாயுத்தம் நடந்தது இல்லையா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் தடவையா மனிதனின் மூளை வளர்ச்சியை பத்தி மனநல வைத்தியர்கள் ஒரு கணக்கெடுப்பு சோதனை நடத்தினாங்களாம். அது வரைக்கும் மனிதனுக்கு 2 வகையான வயது உண்டுன்னு யாரும் சிந்திச்சதே இல்லையா. அந்த உலக மகாயுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மனிதனுடைய சராசரி மனதின் வயதை கணக்கிட்டு பார்க்கும் பொழுது அவங்களுக்குலாம் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துதான். ஏன்னா அது ரொம்ப பின்தங்கிய நிலையில இருந்திருக்கு, வளர்ச்சி அடையாத நிலையில இருந்திருக்கு. அவங்க கண்டுபிடிச்ச பிரகாரம் அப்ப மனசோட சராசரி வயசு என்ன தெரியுமா, 14. அப்படின்னா பாத்துங்க, உடல் ரீதியா ஒருத்தரோட வயசு 70 கூட இருக்கலாம், ஆனா மனசோட வயசு 14 தான். இதுக்கு நேர்மாறா அமைஞ்சு போச்சுன்னு வச்சேங்க. அதாவது ஒருத்தருக்கு உண்மையிலேயே 14 வயசு, அதாவது உடலோட வயசு 14,
அவரோட மனசின் வயசு 70ன்னு வச்சுக்கோங்க. இப்படி அமைஞ்சுட்டுதுன்னா அவர் சீக்கிரம் ஞானத்தன்மை அடைஞ்சிருவார் அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கெல்லாம் உடம்போட வயசு மனசோட வயசு ரெண்டும் ஒன்னா இருந்துட்டா அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம். இப்ப எமர்சன் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், உங்க வயசு என்ன அப்படின்னு. அவர் உடனே பதில் சொல்லியிருக்கார், 360 வருஷம் அப்படின்னாராம். கேட்டவர் குழம்பி போயிட்டார். அவர் என்ன சொல்றாரு, 360 வயசா? என்ன நம்ம காதல தான் சரியா விழலையா? எமர்சன் எப்பவும் உண்மையை பேசுற ஒரு சிறந்த அறிவாளி, அவர் இப்படிலாம் பொய் சொல்ல மாட்டாரே அப்படின்னு ஒரு யோசனை பண்ணிக்கிட்டே இவர் மறுபடியும் அவர் கிட்ட போனாராம். ஐயா, நீங்க சொன்னது சரியா என் காதல விழல, அதனால மறுபடியும் கேட்கிறேன், உங்க வயசு என்ன அப்படின்னாராம். எமர்சன் மறுபடியும் சொல்லியிருக்கிறார், 360 வருஷம்னு. வந்தவருக்கு உண்மையிலேயே அதிர்ச்சியா போட்டுது. அதுக்கப்புறம் மெதுவா ஆரம்பிச்சாராம், ஐயா நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் இப்போ உங்களுக்கு வயசு ஒரு 60க்கு மேல இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம். நீங்க சொல்றது சரிதான், அது என் உடம்போட வயசுன்னாராம் எமர்சன். அப்படின்னா ஏற்கனவே நீங்க சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காரு, அது என் மனசோட வயசு அப்படின்னாராம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அறிவு தூசு படிஞ்சிருக்கு, அது மாதிரியே அன்பும் மாசுபட்டிருக்கு. இது ரெண்டையும் சுத்தம் பண்ண வேண்டியிருக்குது. அப்பதான் நாம சரியான வயசுல வாழ முடியும். ஒரு ஆசாமி இருக்கிறார், அவருக்கு உடம்போட வயசு அதிகம், மனசோட வயசு ரொம்ப குறைச்சல், குழந்தை மாதிரி. அவர் ஒரு ஆஸ்பத்திரியில படுத்திருக்கிறார். நர்சம்மா எல்லாருக்கும் மருந்து கொடுத்துட்டு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்தாங்க. அப்ப இவர் அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்றார், இத பாருங்க சிஸ்டர், நீங்க எல்லாருக்கும் சின்ன சின்ன மாத்திரையா கொடுத்துட்டு எனக்கு மட்டும் நீளமான மாத்திரையா கொடுத்துட்டீங்க. முழுங்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. இனிமே எனக்கும் சின்ன மாத்திரையா கொடுங்க சிஸ்டர் அப்படின்னாராம். அந்த அம்மா உடனே அதிர்ச்சியாகி தலையில அடிச்சுக்கிட்டாங்களாம். நான் கஷ்டப்பட்டு மாத்திரையை முழுங்கினத்துக்கு நீங்க ஏமா தலையில தட்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவர். இதுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போனது மாத்திரை இல்லைங்க, அது தெர்மாமீட்டர் அப்படின்னாங்க. ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தார். ஒரு நாள் அவரை தேடி ஒருத்தர் வந்தார். ஐயா, நான் கடவுளை பரிபூர்ணமா நம்புறேன் அப்படின்னார். சரி, அந்த நம்பிக்கை உனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டார் இவர். அவர் சொல்ல ஆரம்பிச்சார், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, ஆனாலும் குழந்தை பாக்கியம் இல்லை. அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நான் யோசனை பண்ணிட்டு இருந்தப்போ நண்பர் ஒருத்தர் ஒரு ஆலோசனை சொன்னார். உனக்கு மதப்பற்று இல்ல, எந்த கடவுளையுமே நம்ப மாட்டேங்கிற, அதுதான் காரணம். கடவுளை நம்பு, உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னார். அவர் அப்படி சொன்னாரே தவிர எனக்கு சந்தேகம்தான். இருந்தாலும் அவர் சொன்னபடியும் நடந்துதான் பாப்போமே அப்படின்னு முடிவு பண்ணேன். கடவுளை நம்ப ஆரம்பிச்சேன். அந்த வருஷமே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எல்லாம் இறைவன் அருள் அப்படின்னார். இவர் இப்படி சொன்னதை கேட்டதும் அந்த பெரியவர் சொன்னார், நீ சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இந்த காலத்துல எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் ஒரு முடிவுக்கு சேர முடியும். அறிவுபூர்வமான முடிவு அதுவாதான் இருக்கும். அறிவியல் சோதனைகள் அப்படித்தான். ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி எத்தனை தடவை சோதனை பண்ணாலும் ஒரே முடிவு தான் கிடைக்கணும், அதுதான் சரியா இருக்கும். அதனால இப்ப மறுபடியும் ஒரு சோதனைன்னார். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டார் இவர். கடவுள்கிட்ட ஒரு பெண் குழந்தை வேணும்னு கேளு. முதல்ல ஆண் குழந்தைய கொடுத்தது மாதிரியே இப்போ ஒரு பெண் குழந்தையையும் கொடுக்கறாரா பார்க்கலாம் அப்படின்னார். சரின்னு சொல்லி இவர் அதே மாதிரி முயற்சி பண்ணினார். அதுக்கப்புறம் அவரு இந்த பெரியவர்கிட்ட வரவே இல்லை. கொஞ்ச காலம் கழிச்சு இவரே அவரை தேடிட்டு போய் கதவை தட்டினார். அவர் கதவை திறந்தார். என்ன ஆச்சு, கடவுள் கண் திறந்தாரா அப்படின்னு கேட்டார். அவரு, அந்த சமாச்சாரம்லாம் நமக்கு வேணாம் சார், முதல் தடவை அது ஏதோ தற்செயலா ஏற்பட்ட ஒரு சாதகம். இப்ப நீங்க 2வது தடவை சொன்ன பிறகு தினமும் கடவுளை வேண்டிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒன்னும் நடக்கல அப்படின்னார் ரொம்ப விரக்தியா. ஒரே ஒரு தோல்வியில உங்க நம்பிக்கை எல்லாம் பறந்து போயிடுது பாத்தீங்களா அப்படின்னார் அந்த பெரியவர். எல்லாம் நல்ல விதமா நடக்கிற வரைக்கும் நம்பிக்கை, எதிர்பார்த்தது தோல்வியில முடிஞ்சுட்டுதுன்னா அவநம்பிக்கை. மற்றவர்கள் பேர்ல வைக்கிற நம்பிக்கை எந்த நேரத்திலையும் விவகாரமாகி விடக்கூடிய சாத்தியம் உண்டு. நாம நம்பிக்கை வைக்க வேண்டியது நம்ம கிட்ட தான், நமக்குள்ள இருக்கிறார் கடவுள். எனவே நம்ம பேர்ல நாம வைக்கிற நம்பிக்கை தான் உண்மையான கடவுள் பக்தி. நிபந்தனையற்ற நம்பிக்கையா அது இருக்கணும். எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருந்தா எந்த முட்டாளுக்கும் நம்பிக்கை வரத்தான் செய்யும் அப்படிங்கிறது ஒரு பெரியவர் கருத்து. தியானத்தின் மூலமா தான் உனக்குள்ள ஆழமா தோண்டுனா உன்னுடைய அடி ஆழத்துல நம்பிக்கை அப்படி ஊற்றெடுக்கும், அதை பார்க்க முடியும் அப்படிங்கிறது பெரியவர்கள் சிந்தனை. ஒரு குழந்தை அப்பாவை பார்த்து என்னப்பா பண்றேன்னு கேட்டுதான். பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கிறேன்னாராம் அப்பா.
பிரார்த்தனை பண்ணுனா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டுதான் குழந்தை. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னாரு அப்பா. நீ வச்சிருக்கிறிய பேனா அது கூட கிடைக்குமான்னு கேட்டுதான் குழந்தை. கிடைக்குமேன்னு இருக்கார். அப்படின்னா அந்த பேனாவை என்கிட்ட கொடுத்துரு, நீ பிரார்த்தனை பண்ணி வேற பேனா வாங்கிக்கோ அப்படின்னு தான் அந்த குழந்தை. ஜெருசலேம் அங்க உள்ள ஒரு தேவாலயம், அதுல உள்ள பலிபீடத்தின் முன்னாடி ஒரு பெட்டி உண்டு. அது காணிக்கை பெட்டி. ஆலயத்துக்கு வர்றவங்க பிரார்த்தனை பண்ணிவிட்டு திரும்பி போற சமயத்துல அந்த பெட்டியில காணிக்கை போடுவாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுறது வழக்கம். அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. வசதி உள்ளவங்களா இருந்தாலும் சரி, வசதியே இல்லாத வறியவர்களா இருந்தாலும் சரி, ஆலய காணிக்கை பெட்டியில காசு போடுறது அவங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு செயல். ஒரு சமயம் இயேசு தம்முடைய சீடர்களோடு அந்த ஆலயத்துக்கு வர்றார். அங்க உட்காந்து ரொம்ப நேரம் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறார். சீடர்களும் அந்த ஜபத்துல கலந்துக்கிட்டாங்க. வழிபாடு முடிஞ்சுது. இயேசு உட்கார்ந்துருக்கிறார். காணிக்கை பெட்டியில காசு போடுறவங்கள கவனிக்கிறார். சீடர்களும் அதையே கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பேர் வரிசையா வந்தாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு காசு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வசதியானவங்க நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கு மத்தியில வயசான ஒரு அம்மா, அவங்களும் வந்து காசு போட்டுட்டு போறாங்க. இப்போ இயேசு தன்னுடைய சீடர்கள் பக்கம் திரும்பினார். ஒரு கேள்வி கேட்டார். இப்போ இந்த காணிக்கை பெட்டியில நிறைய பேர் வந்து காசு போட்டுட்டு போறத நீங்க கவனிச்சிங்க. இன்னைக்கு இந்த காணிக்கை பெட்டியில ரொம்பவும் அதிகமா காசு போட்டது யார் அப்படின்னு கேட்டார். முதல்ல வந்தார ஒரு பெரிய மனுஷன், அவர் தான் அதிகமா போட்டார் அப்படின்னாரு ஒருத்தர். மூணாவதா வந்தவர் தான் அதிகமா போட்டார், நான் கவனிச்சேன் அப்படின்னாரு இன்னொருத்தர். இப்படி ஆளுக்கு ஒரு விதமா சொல்றாங்க. கடைசியா இயேசு சொன்னாராம், இன்றைக்கு அந்த பெட்டியில அதிகமா காசு போட்டவங்க அந்த வயசான அம்மா தான் அப்படின்னாராம். சீடர்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த அம்மா ரொம்ப ஏழையாச்சே, அவங்க எப்படி அதிகமா காணிக்கை செலுத்த முடியும் அப்படிங்கறது அவங்க சந்தேகம். இயேசு விளக்குனார். நிறைய பேர் வந்தாங்க, நிறையவே காசுகள் போட்டாங்க, அது உண்மைதான். ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்ணாங்க கவனிச்சிங்களா? வந்தாங்க, தன்னுடைய காசு பைய திறந்தாங்க, அப்படியே கொட்டுனாங்க. அதுல இருந்தது 2 காசுகள் தான். அந்த 2 காசும் காணிக்கை பெட்டியில விழுந்துட்டுது. மற்றவங்கெல்லாம் தங்கள்கிட்ட இருந்த செல்வத்தின் ஒரு சிறு பகுதியை எடுத்து பெட்டியில போட்டாங்க. ஆனா இந்த அம்மா தன்கிட்ட என்ன இருந்ததோ அதை அப்படியே போட்டுட்டாங்க. தன்னுடைய பிழைப்புக்காக வச்சிருந்த அவ்வளவையும் இழக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அவ்வளவு தாராள மனசு அவங்களுக்கு. அதனால அவங்க செலுத்தின காணிக்கை தான் அளவுல அதிகம் அப்படின்னார். விலை மதிப்பில்லாத முத்து புதையல் ஒருத்தனுக்கு கிடைக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதன் மதிப்பை உணர்ந்தவன் என்ன பண்ணுவான்? அதை அடையறதுக்காக தன்கிட்ட இருக்கிற எதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பான் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும் அப்படின்னார். உலக மதிப்பீடுகளை துரும்பா தூசியா மதிச்சு அதையெல்லாம் உதறி விடுகிறவன் இறையருள் அப்படிங்கிற இணையில்லாத செல்வத்தை பெறுகிறான் அப்படிங்கிறது இதுல உள்ள கருத்து. இறைவனுக்காக இழப்பதுன்னா துன்பப்படுகிறவர்களுக்காக, ஏழைகளுக்காக, ஏதுமற்றவர்களுக்காக இழப்பது அப்படின்னு அர்த்தம். உங்கள் அயலானுக்கு நீங்கள் என்ன உதவி செய்தாலும் அதை எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அடுத்தவங்களுக்கு உதவணுங்கிற குணம் இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஒருத்தன் வாழைப்பழத்தோல் வழுக்கி கீழே விழுந்துட்டான். பக்கத்துல இருந்த நண்பன் உடனே இவனை தூக்கிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டான். அதுக்கப்புறம் சொன்னான், நீ அந்த வாழைப்பழத்தோல்ல காலை வைக்க போறத முன்னாடியே நான் கவனிச்சுட்டேன்